ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் போஸ்ட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, SBI அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எப்படி ஆதார் கார்டை எப்படி ஆன்லைன் மூலயமா வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். ஸோ RBI தரப்பில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எல்லாருமே அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட வந்து ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஸோ ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை அவங்க SMS மூலியமாவோ கால்ஸ் மூலியமாவோ அல்லது ஆன்லைன் மூலியமாவோ இல்லை ATMல மிஷின் மூலியமாவோ லிங்க் பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தா இப்போ வந்து ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ஆன்லைனை வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய SBI அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கூகுளில் போயிட்டு ஆன்லைன் SBI அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஆன்லைன் SBI இந்த ஹோம் பேஜுக்கு போய்க்கோங்க. இதில் போனீங்கன்னா போதும், உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் லிங்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற அந்த கேப்சாவை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்துட்டா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கா இல்லைன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேம் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதனால் அதில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கு, இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நாட் லிங்க்டு அப்படின்னு வந்து டிஸ்பிளே ஆகுது. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆதார் லிங்க்டு அப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் வரும். சப்போஸ் உங்களுக்கு லிங்க் ஆகலைன்னா அதுக்கு நேமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ரீஎன்டர் அதே சேம் ஆதார் நம்பரை வந்து ரீஎன்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு அகைன் உங்களுக்கு OTP வரும். அந்த OTP நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஒரு மெசேஜ் வரும். உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இந்த நேமோட லிங்க் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அவ்வளோதான், உங்களுக்கு சிம்பிளாகவே நீங்கள் வந்து SBI அக்கௌண்ட் வச்சிருந்தா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாகவே ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.